அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனை சாதாரண தும்மல்ல இருந்து உயிர் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அனாபிலாக்டிக் ஷாக் வரைக்கும் ஏற்படுத்தலாங்க. எல்லா வகையான அலர்ஜியும் ஒன்று கிடையாதுங்க. அலர்ஜி அப்படின்னா என்ன, அலர்ஜி ஏன் ஏற்படுது, இதனுடைய முக்கியமான வகைகள் என்ன, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வகைக்கும் முக்கியமான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. அலர்ஜிக்கு நிறைய மாற்று பெயர்கள் இருக்குங்க. ஆனா ரொம்பவே முக்கியமானதுதான் இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி அப்படின்னா என்ன? நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி சாதாரணமா பெரும்பாலான சமயம் கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்துக்கு அளவுக்கு அதிகமான அந்த ரியாக்ஷனை கொடுத்து அதனால நம்ம உடம்புக்கே ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜிங்க. ரொம்பவே ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க, நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து போயிட்டு இருக்கோம். அங்க கூட்ட நெரிசல்ல யாரோ நம்ம காலை மிதிச்சிடுறாங்க, இல்ல லேசா இடிச்சுட்டு போயிடுறாங்க. பெரும்பாலான சமயம் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிறது தாங்க, போங்க பரவாயில்ல, அவங்க சாரி சொல்லுவாங்க, நம்மளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, என்ன எப்படி நீ இடிச்சுட்டு போலாம், என்ன எப்படி இப்படி வலிக்கிற மாதிரி மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்கள அடிச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க சொந்தக்காரங்க நம்மள அடிச்சு, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரிதான் சாதாரணமா கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இது ஒரு பெரிய விஷயம், இது ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி அதை போய் அட்டாக் பண்ணி அதனால நம்ம உடம்புக்கு இல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதுதான் இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இல்ல அலர்ஜி பிரச்சனை. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த அலர்ஜி பிரச்சனையை வகைப்படுத்துறதுக்கு நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குங்க. நான் இப்ப சொல்ல போறது ரொம்பவே முக்கியமானது ஜெல் அண்ட் கூம்ஸ் கிளாசிபிகேஷன். இதுல ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை 4 வகைகளா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னாங்க, இவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஐஜின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடியில எதிர்ப்பு சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சு சாதாரண விஷயங்களை எல்லாம் நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு தாக்குதல் நடத்தி நம்ம உடம்புக்கே பாதிப்பை விளைவிப்பது தாங்க. இது 2 ஸ்டேஜா இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்சிடைசேஷன் ஸ்டேஜ். முதல் முறையா இந்த விஷயம் நம்ம சருமத்துல படும்போதோ, இல்ல நம்ம சுவாசிக்கிற காத்துல போய் நம்ம மூக்குக்குள்ள படும்போதோ, இல்ல நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கும் போதும் இது நம்ம உடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஐஜி போய் அதை ஒரு த்ரெட்டா கருதிரும். இது எப்பயினாலும் நமக்கு பிரச்சனை தான், இவனை விட்டு வைக்க கூடாது, இப்போதைக்கு இவனை மன்னிச்சு விட்டுருவோம், அடுத்து மறுபடியும் இவன் நம்ம உடம்புக்குள்ள வந்தா கட்டாயம் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கும். மறுபடியும் இதே பொருள் நம்ம உடம்புக்குள்ள போறப்ப இது அதை அட்டாக் பண்ணி நம்ம உடம்புக்கே பிரச்சனையை உண்டு பண்ணுதுங்க. இவங்களுக்கு ரத்தத்துல ஐஜிஇ அப்படின்ற அந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, சாதாரணமா ஏற்படக்கூடிய ஃபுட் அலர்ஜி, இந்த மருந்துகள் எடுத்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, இது எல்லாமே ஐஜினால தான் ஏற்படுது. ஸோ இதெல்லாமே டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியினுடைய முக்கியமான எடுத்துக்காட்டுகள் தாங்க. இது மட்டும் இல்லாம அலர்ஜிக் ஆஸ்துமா, அலர்ஜிக் ரைனைட்டிஸும் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில தான் வரும். இரண்டாவது வகை டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அப்படின்னா என்னன்னாங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்ல இல்ல ஒரு பகுதியை நம்முடைய எதிர்ப்பு சக்தி இது நம்ம உடம்புக்கே பிரச்சனை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு போய் தாக்குதல் நடத்தி அதனால ஏற்படக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இல்ல அலர்ஜிக் ரியாக்ஷன் தாங்க. இவங்களுக்கு ஐஜிஎம் இல்ல ஐஜிஜி அப்படின்ற எதிர்ப்பு சக்தி இல்ல இம்யூனோகுளோபின் ரொம்ப அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. டைப் 1 மற்றும் டைப் 2 ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னாங்க, ரெண்டிலுமே ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருக்கு. ஆனா டைப் 1ல உடம்புக்கு வெளியில இருந்து ஒரு ஆன்டிஜன் வருது. ஆனா நம்ம டைப் 2ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லோ இல்ல ஒரு பகுதியவே ஆன்டிஜனா நம்ம ஆன்டிபாடி எடுத்துட்டு அதுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுதுங்க. இந்த செல்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு நேரடியா இந்த எதிர்ப்பு சக்தி மூலியமாவும் இருக்கலாம், இல்ல காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் மூலமாவும் இருக்கலாங்க. எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஃபர்ஸ்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன். ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்குறோம், அதுல ஏதாச்சும் கண்டாமினன்ஸ் இருக்கு, இல்ல ரத்த குரூப் மாறி இருக்கு, இல்ல ரத்தத்துல துணை குரூப் மாறி இருக்கு அப்படின்னாங்க, அதுல ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த ரத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சருமத்துல நிறைய தடிச்சு போன மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். இல்ல ஒரு சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் கூட ஏற்படலாங்க. ஸோ இது டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வகையை சார்ந்ததுங்க. இரண்டாவது எடுத்துக்காட்டு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். அப்படின்னா என்னன்னாங்க,
தாயினுடைய பிளட் குரூப் வந்து நெகட்டிவா இருக்கிறப்ப வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுவினுடைய பிளட் குரூப் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடி 2 பேர்த்துக்கும் வந்து லேசான ரத்த பரிமாற்றம் ஏற்படுங்க. அப்ப இந்த குழந்தையினுடைய ரத்தம் வந்து தாயினுடைய ரத்தத்துல சேரும் போது குழந்தையினுடைய அந்த பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்கு எதிராக வந்து எதிர்ப்பு சக்தி தாயினுடைய ரத்தத்துல வந்து உருவாகுங்க. பெரும்பாலான சமயம் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கு அப்படின்னாங்க இந்த தாயினுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபாடிஸ் அந்த குழந்தையினுடைய ரத்தத்துல போய் இந்த சிகப்பணுக்கள்னு சொல்லக்கூடிய ஆர்பிசிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அழிவுகளை ஏற்படுத்துங்க. இதுதான் வந்து இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் பிரச்சனை. இதுவும் வந்து டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை சார்ந்ததுதான். மூன்றாவது வகை டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அப்படின்னா என்னன்னாங்க, இவங்க உடம்புல அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ஏற்படும். ஏன் அப்படின்னா இவங்க உடம்புல ஒரு விஷயம் வந்து ஆன்டிஜனா இருக்கும், ஒரு விஷயம் வந்து ஆன்டிபாடியா இருக்கும். ஆனா இந்த 2 விஷயம் வந்து சேர்ந்துக்கும். இது சேர்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த 2 விஷயம் சேரும் போது இது தேவையில்லாம அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தி தூண்டலை வந்து அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்துதுங்க. ஸோ இது நம்ம ரத்தத்துல எந்தெந்த பகுதியில எல்லாம் போய் எந்தெந்த உறுப்புகளை வந்து படிமன் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன், லைசோசோமல் என்சைம்ஸ் ஆக்டிவேஷன், ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணி அந்த திசுக்களுக்கு வந்து அழிவை ஏற்படுத்துதுங்க. ஸோ மற்ற வகைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, அதுல ஒரு ஆன்டிஜனை ஆன்டிபாடி போய் தாக்குது, அதனால வந்து ரியாக்ஷன்ஸ் வருது. ஆனா இதுல இவங்க உடம்புலயே தான் இந்த ஆன்டிஜனும் இருக்கு, ஆன்டிபாடி இருக்கு. இது ரெண்டும் சேர்றதுனால பிரச்சனை இல்லை. ஆனா சேர்ந்து எங்க போய் படிமன் ஆகுதோ அங்க வந்து இது அளவுக்கு அதிகமான இந்த எதிர்ப்பு சக்தி தூண்டலை ஏற்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு முக்கியமான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இல்ல சரவாங்கி, இல்ல முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய மூட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு எதிராக இவங்க உடம்புலயே வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகி அது அந்த பகுதியோட சேரும் போது இது அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தி தூண்டலை அந்த பகுதியில ஏற்படுத்தி அந்த மூட்டுகளை சுத்தி சிதைவுகளை வந்து ஏற்படுத்துதுங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்துகள் எடுக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளால வந்து வலி நிவாரணம் மற்றும் அந்த சிதைவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இரண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னாங்க, மற்ற வகையான இந்த தன்னுடல் தாக்கு நோய்கள், SLE இல்ல லூப்பஸ் சொல்லக்கூடிய சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மட்டோசிஸ், சீரம் சிக்னஸ் பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நெக்ரோடைசிங் வாஸ்குலைட்டிஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி இது நம்ம உடம்புல வந்து அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி எங்கெல்லாம் டிராவல் பண்ணி எங்க போய் படிமன் ஆகுதோ அது அந்த பகுதியில வந்து இந்த அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தி தூண்டலை ஏற்படுத்தி அந்த பகுதியில வந்து சிதைவுகள் இல்ல அழிவுகளை வந்து ஏற்படுத்த சான்சஸ் இருக்கு. நான்காவது வகை டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. முதல்ல சொன்ன 3 வகைகளுமே வந்துங்க இந்த பிரச்சனையை வந்து வெறும் 24 மணி நேரத்திலே வந்து அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ட் ஆகி பிரச்சனையை உண்டு பண்ணுங்க. ஆனா இந்த டைப் 4ல பல நாட்கள் இல்ல பல மாதங்கள் கழிச்சு வந்து இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுங்க. இதனால இதை டிலேய்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னாங்க, முதல் 3 வகைகள்ல அதிக அளவு வந்து ஆன்டிபாடி தான் வந்து வேலை செஞ்சு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே பி செல் அப்படின்ற வகையான எதிர்ப்பு சக்தியிலிருந்து வர்றதுங்க. ஆனா இந்த டைப் 4 வந்து முழுக்க முழுக்க இந்த டி செல் அப்படின்ற வகையான வெள்ளை அணுக்கள் இல்ல லிம்போசைட்ல இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புங்க. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னாங்க, மேக்ரோஃபேஜ் மற்றும் மோனோசைட்ஸ் அப்படின்ற வகையான வெள்ளை அணுக்கள் இருக்குங்க. இது ஒரு பொருளை வந்து ப்ராசஸ் பண்ணி இது வந்து நமக்கு எப்பயினாலும் வந்து பிற்காலத்துல பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு இந்த டி செல்களுக்கு வந்து தகவல்களை கொடுக்குது. இந்த டி செல் அந்த தகவலை வந்து சேமிச்சு வச்சுட்டு அடுத்த தடவை வந்து அதே பிரச்சனை வந்து நம்ம உடம்புல வர்றப்ப இது பாதிப்பை உண்டு பண்ணுது. ஆனா இது உடனே உண்டு பண்ணாது, பல நாட்கள் கழிச்சுதான் வந்து உண்டு பண்ணுங்க. டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். ஒரு சிலருக்கு ஒரு சில வகையான சோப்பு பயன்படுத்துறாங்க அப்படின்னாங்க, அந்த சோப்பு பயன்படுத்தி ஒரு சில நாட்கள் கழிச்சு அலர்ஜி வந்து ஏற்படும். இல்ல இந்த ஸ்டிக்கர் பொட்டு வந்து ஒரு சிலருக்கு அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் வந்து ஒத்துக்காது, அதனால அந்த பகுதியை சுத்தி வந்து கருப்பா வந்து ஆகிட்டு இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதுவும் வந்து இந்த டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வகையை சார்ந்தது தாங்க. இரண்டாவது தன்னுடல் தாக்குநோய் வகைகள், ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல டைப் 1 டயபெட்டிஸ், அது மட்டும் இல்லாம மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் பிரச்சனைகள் வந்து இந்த டிலேய்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இல்ல டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியினுடைய எடுத்துக்காட்டு தாங்க. அடுத்து டுபெர்குலின் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னாங்க, இல்ல மான்டாக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிபி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்து சருமத்துல கொஞ்சம் வந்து அந்த
பியூரிஃபைடு புரோட்டீன் டெரிவேட்டிவ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து 2 நாள் இல்ல 3 நாள் கழிச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியினுடைய ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. தற்போது வர அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியினுடைய வகைகள் பத்தி விரிவா பார்த்தங்க. இதுல நிறைய வந்து சயின்டிபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் வந்து தமிழ் அர்த்தம் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. அதுதான் வந்து ஒரு முக்கிய பிரச்சனை. இது எத்தனை பேர்த்துக்கு யூஸ் ஆகும்னு கூட தெரியல. நிறைய பேர் வந்து என்னப்பா இப்படி எல்லாம் ஒரு டாபிக் போடுறீங்க அப்படின்ற கூட நினைக்கலாம். மெயினா வந்து டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னாங்க, அலர்ஜி அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. இதுல பல வகைகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதை புரிய வைக்க தான் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.